Hi friends, today I'm going to tell about மூன்றாவது சக்தி பீடம் ஞான சக்தி பீடம் திருவானைக்காவல். திருவானைக்காவல் அன்னை அகிலாண்டேஸ்வரி கோவில் சுற்றி பார்க்க இருக்கிறோம். பூலோக வைகுந்தம் என்றும் அழைக்கப்படுகிற ஸ்ரீரங்கத்துக்கு அருகில் காவிரி நதிக்கரையின் ஓரத்தில் அமைந்திருக்கிறது திருவானைக்காவல். அன்னை அகிலாண்ட ஈஸ்வரின் திருக்கோவில் அன்னை தாட்சாயணன் உடல் கூறி விழுந்த இடம் ஆகும். ஞான சக்தி பீடமாகவும் இத்திருக்கோயில் விளங்குகிறது. ஆதிசக்தி ஆனவள் அன்னை அகிலாண்டேஸ்வரி என்ற திருப்பெயரை தாங்கிய திருக்கோவில் பஞ்சபூத தலங்களில் அப்புத்தலமாக விளங்குகிறது. இந்த கோவில் சோழ மன்னர்கள் கட்டியிருக்கிறார்கள். சிவபெருமான் தேவாரம் பாடப்பட்ட 774 திருத்தலங்களில் சிவாலயங்களில் 60வது திருத்தலமாக இக்கோவில் விளங்குகிறது. இத்திருக்கோவில் மூலம் ஜம்புகீஸ்வரர் பெயர் ஜம்புநாதர், ஜம்புலிங்கம், அப்புலிங்கம், கஜ இரண்ட நாரதர் என்ற இரண்டு பல பெயர்கள் இம்மூலவர் அழைக்கப்படுகிறார். இத்திருக்கோயில் இறைவி உலக மக்களை காத்து ரட்சிக்கின்ற காரணத்தால் அகிலாண்ட நாயகி, அகிலாண்ட வள்ளி, அகிலாண்ட நாயகி, அகிலாண்ட ஈஸ்வரி என்ற பெயரால் அழைக்கப்படுகிறாள். சிவபெருமானின் கட்டளைக்காக அம்பிகை பூலோகத்தில் மானிட பெண்ணாக பிறந்து அவதரித்து காவேரி நீரை எடுத்து லிங்கமாக பிடித்து வழிபட்டு வந்தார். சிவபெருமான் அம்பிகைக்கு காட்சி கொடுத்து அந்த லிங்கத்தில் எழுந்தருளினார். பிற்காலத்தில் சிவபெருமான் மீது அலாதி பக்தி கொண்ட ஜம்பு முனிவர் வழிபட்டு வந்தார். அவர் பக்தியை மெச்சி சிவபெருமான் அவர் முன்னே காட்சி கொடுத்து அரிய நாவல் பழம் ஒன்றை அவருக்கு உள்ளன்போடு கொடுத்தார். சிவபெருமான் கொடுத்த பழமாயிற்று. அதனாலே விதையை எடுக்காமலே அந்த நாவல் பழத்தை ஜம்பு முனிவர் சாப்பிட்டு விட்டார். அந்த விதையை அவர் வயிற்றில் மரமாக முளைத்து சிரசு வழியாக வெளியே வந்து சிரசு வெடித்து முக்தி பெற்றார். சிவபெருமான் அவரை ஆட்கொண்ட கொண்டார். சமஸ்கிருதத்தில் நாவல் மரத்துக்கு ஜம்பு என்ற பெயர் இருக்கிறது. மரத்தை நீரால் லிங்கத்தை பிடித்த காரணத்தால் இந்த தலம் பஞ்சபூத தலங்கள் நீர்த்தலமாக கருதப்படுது. இந்த லிங்கம் நாவல் மரத்துக்கு கீழே அமைக்கப்பட்டு ஜம்புகீஸ்வரர் சிவன் இங்கே வழிபட்டு வருகிறார். இத்தலத்துக்கு இன்னும் பல பெருமைகள் புராண வரலாறுகள் இருக்கிறது. இந்த தலத்திற்கு யானைக்கால் ஏன் பெயர் வந்தது என்பதற்கு ஒரு வரலாறு இருக்கிறது. யானைனி என்பது வடமொழியுடன் திருவானைக்கால் என்று திருவிளக்கா என்று அழைக்கப்படுகிறது. திருக்கரையில் சிவபெருமானின் கணங்கள் புஷ்பநந்தன், மாலியன் கணங்கள் இருவருமே சிவபெருமான் தீவிர பக்தர்களாக இருந்தார்கள். சிவபெருமான் போட்டி போட்டுக்கொண்டு வந்தார்கள். மாலிவன் கொஞ்சம் அதிகமாக பக்தி செலுத்தினால் உடனே புஷ்பநந்தன் அதற்கு மேல் அதிகமா பக்தி செலுத்தி இப்படி இருவரும் போட்டி போட்டுக்கொண்டு அதிகமாயிக்கொண்டே போனது. இந்த போட்டியில் காரணமா இந்த ஒரு காலத்தில் அவர்கள் இருவருக்குமே தாங்களே சபித்துக் கொண்டார்கள். புஷ்பநந்தன் மாலியனை பார்த்து நீ சிலந்தியாக போக கடவு என்று சபம் கொடுத்தார். மாயவன் புஷ்பநந்தனுக்கு யானையாக போக்கடவு என்று சாபம் கொடுத்தார். இருவருமே சாபத்தின் காரணமா இந்த உருவங்களை கொள்கிறார். இந்த உருவம் பெற்ற பின்பு 2 பேரும் போய் சிவபெருமானிடத்தில் முறையிடுகிறார். நாங்கள் சாபத்தை பெற்றிருக்கிறோம். இந்த சாபத்தில் இருந்து எங்களுக்கு விமோச்சனம் கிடைக்க வேண்டும் என்று கேட்டதின் பெயரில் சிவபெருமான் பூலோகத்தில் சென்று அம்பிகையை நீரினால் பிடித்த சிவலிங்கத்தை வழிபட்டு வணங்க உங்களுக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும் என்று அனுப்பி வைத்தார். இருவருமே பூலோகத்துக்கு வந்து திருவானைக்காவல் கோவிலில் அமைந்த ஜம்புகீஸ்வரர் வழிபடுகிறார்கள். யானை தினமும் பக்கத்தில் இருந்த கோவில் குளத்தில் குளித்துவிட்டு தும்பிக்கையில் தண்ணீரை எடுத்து வந்து பூக்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து சிவபெருமானுக்கு அந்த நீரால் அபிஷேகம் செய்து பூக்களை அலங்கரித்து வழிபட தொடங்கியது. மாலையின் அந்த சிலந்தி அந்த நாவல் மரத்தில் குடிக்கொண்டிருந்த நாவல் மரத்தில் இருந்த சருகுகள் அந்த லிங்கத்தின் மேல் விழாமல் வண்ணம் தன் வாயால் நூல்களை பின்னி யானை தினம் நீர் கொண்டு வந்து அபிஷேகம் செய்யும் நூலால் பின்னப்பட்ட இந்த திருத்தலம் இருப்பதை பற்றி இப்படி இருக்கக்கூடாது என்று கலைத்து அதற்கு பிறகு அபிஷேகம் செய்து பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்ய போயுள்ளது. தினமும் அர்ச்சனை செல்வம் இங்க இருக்கக்கூடிய சிலந்தி
வலையை கலைத்து கொண்டே வந்தது. அதனால் சிலந்திக்கு கோபம் வந்து, நாம் பின்னுகின்ற வலையை யார் கலைத்திருந்தால் சிவபெருமான் காய்ந்த சருகுகள் விழ வேண்டாம் என்ற காரணத்தால் தான் நாம் தினமும் வலையை பின்னுகிறோம். யார் இதை கலைக்கிறார்கள் என்று சிலந்தி நாவன்மரத்திலிருந்து ஒளிந்து பார்த்தது. யானை நீரை குரத்தில் இருந்து எடுத்து வந்து பூவை எடுத்து வந்து சிலந்தி வலையை கலைத்து பின் அபிஷேகம் செய்து கொண்டு அலங்காரம் செய்து பார்த்தவுடனே அதற்கு மிகவும் கோபம் வந்தது. ஓ, இந்த யானைத்தான் தினமும் இந்த தும்பிக்கை வழியாக இந்த ஆணைத்தான் இந்த வலையை கலைக்கிறது தினமும் என்று அந்த தும்பிக்கையின் வழியாக யானையின் காதுகுள் சென்று குடைச்சல் கொடுக்கிறது. அது வலி தாங்க முடியாமல் யானை கத்துகிற குரல்கள் மடிந்து போய்விட்டது. காதில் உள்ளே சென்ற சிலந்து வெளியே வர முடியல, அதுவும் மடிந்து போயிற்று. மடிந்து போயிற்று. சாபம் பெற்ற இருவருமே மழிந்து போய் முக்தி பெறுகிறார்கள். முக்தி பெற்ற இருவரும் சிவபெருமானை சென்று ஆளுகிறார்கள். சிவபெருமான் யானை கணங்களுக்கெல்லாம் தலைவனாக்கி அந்த இடத்திற்கு யானைக்கால் என்ற பெயரை சூட்டுகிறார். உலக மக்கள் உலகாண்மை கணநாதன் முதல் வணங்குகிறார் என்று கூறுகிறார். இத்தரத்தில் யானை சிவபெருமானை வழிபட்ட கருத்தில் யானைக்காய் என்ற பெயரை சேர்த்து திரு என்ற அடைமொழியுடன் திருவானைக்காவல் என்று அழைக்கப்பட்டது. மாலியவனை அடுத்த பிறவில் மன்னனாக பிறக்க செய்த சிவபெருமான் கொச்சிசில் கேசவன் என்ற பெயரால் அடுத்த பிறவில் மாலியின் அவதாரம் எடுத்தார். சிவபெருமானுக்கு 70 கோவில் கட்டினார். பூர்வ ஜென்ம காரணமாக இந்த 70 கோயில்களிலும் மாட கோயில்களை கட்டினார். அவன் கட்டிய முதல் கோவில் திருவானைக்காவல் ஜம்புகீஸ்வரர் அன்னை அகிலாண்ட ஈஸ்வரி அம்மன் கோவில். இச்சலத்தின் 4வது சுற்று கட்டும் பொழுது சிவபெருமான் சித்தராக வந்து பணியாளர்களுக்கு திருநீர் வழங்கியது. அந்த திருநீர் தங்களையும் தங்கமாக மாறியும் இருக்கிறது. இத்திருக்கோவில் சிவன் அம்பாள் வடிவிலும் அம்பாள் சிவன் வடிவிலும் தோன்றுவதாக வரலாறு ஒன்று இருக்கிறது. பிரம்மா தான் படைத்த பெண்ணை விரும்பியத காரணத்தால் ஸ்ரீதோஷம் ஏற்பட்டு அந்த பெண்ணுக்கு ஸ்ரீதோஷத்தை தீர்ப்பதற்காக பிரம்மன் திருவானைக்காக வந்து ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரன் ஆகி எழுந்தறிய கோவிலுக்கு வந்து அங்கே பூஜை செய்து தவம் இருக்கிறார். அங்கு பாவமன்னிப்பு வழங்குவதற்காக சிவபெருமான் கைலாயத்திலிருந்து புறப்பட்டு அப்போது அம்பிகையும் நானும் கூட வருகிறேன் என்று அப்ப பெருமான் சொல்கிறார். அவர் பெண்மோகம் கொண்ட காரணத்தால் நீ சொல்கிறார், நீங்கள் என் வேடத்தையும் நான் உங்கள் வேடத்தையும் கொண்டு வருகிறேன். சக்தியும் சிவனும் இணைந்தால் இந்த உலகம் என்பதை உணர்த்துகிறது. இது சிவனுடைய திருவிளையாடல். பிரம்மன் முன் தோன்றி அவருக்கு பாவ மன்னிப்பு வழங்குகிறார். பிரம்மன் அந்த தளத்தில் தவம் புரிந்த காரணத்தால் பிரம்ம உற்சவத்தில் போது மேலதாளங்கள் வாசிப்பது கிடையாது. இத்திருக்கோவிலில் உச்சிக்கால பூஜை வெகு சிறப்பாக நடக்கிறது. அம்மனே சிவபெருமானுக்கு பூஜை செய்த காரணத்தால் அங்குள்ள சிவாச்சாரியர்கள் பெண் வேடம் இட்டு அம்பாள் போலவே சந்நிதி சென்று பூஜை செய்வார்கள். அப்போ பூஜை செய்துவிட்டு வெளியே வருகின்ற சிவாச்சாரியர்களை அம்பிகையாக பாவித்து இருப்பவர்களை வணங்குவதை பார்க்கலாம். அம்பாள் ஆடி மாதத்தில் தவம் புரிந்து பூஜை செய்த காரணத்தால் ஆடி மாதம் முழுவதுமே இங்கே திருக்கோவில் வெகு விமர்சையாக பூஜைகள் நடைபெறும். அதிகாலை 2 மணியில் இருந்து இரவு 12 மணி வரை நடை சாத்தப்படாமல் தொடர்ந்து திறந்து இருக்கும். பூஜைகள் நடத்தி கொண்டே இருப்பார்கள். அம்பாள் கூட பெயரால் மகாலட்சுமி யாகவும் முச்சி வேலை பார்வதியாகவும் மாலை வேலை சரஸ்வதி தேவியாகவும் காட்சி தருகிறார். இத்திருத்தலத்தை பற்றி சிவபெருமானும் அம்பிகைக்கு குருவாக இருந்த காரணத்தால் அம்பாள் மாணவியாக இருந்தார். சிவபெருமான் குருவாக இருந்த காரணத்தால் அங்கு வந்து மாணவர்கள் வேண்டிக் கொண்டால் அவர்கள் கல்வி கேள்வியில் சிறந்து விளங்குவார்கள். இங்கு கல்விக்கையில் சிறந்துள்ளனர். அங்கு அன்னை கல்வி தரும அம்பிகையாக அருள் புரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு சமயம் கவிப்பாடு வல்லவரான வேதியர்கள் இந்த ஞானம் பெற வேண்டி அகிலாண்டீஸ்வரியை வணங்குவதற்கு கோவிலுக்கு வந்தார். அன்னை அவரை சோதிப்பதற்கு மார்வேடம் பூண்டு தாம்பலம் தரித்து அந்த வேதியின் முன்பாக செல்கிறார். நான் தாம்பலம் தரித்திருக்கிறேன். அந்த கோவிலில் நாம் இக்கோவிலில் உமிழ்வது கிடையாது. உமிழ வேண்டும் என்றால் என் வாயில் உமிழ் என்று அன்னை வந்து அவள் வாயில் உமிழ்கிறார். அவர்தான் பிற்காலத்தில் காலமேக புலவராக கருதப்படுகிறார். மிகப்பெரிய புலவரானார். அவர் சொன்ன அப்படியே நடக்கும். அந்த காலமேகர் இன்றைக்கு வரலாற்றில் மறந்து அவர் சொன்னது அப்படியே நடக்க காரணம் அம்பிகையின் உமிழ்நீரை
வாயில் பெற்றுக்கொண்டார். இப்பேற்பட்ட ஒரு பெரிய வேதியர் மறுத்து விட்டார், அவர் பெற்றுக்கொண்டார். மிகவும் பெரிய புலவரான ஆரம்ப காலகட்டத்தில் அன்னை ஆக்ரோஷமாக இருந்தபடியால் அன்னையை சாந்தப்படுத்த வேண்டும் என்பதால் அவருடைய ஆக்ரோஷத்தை சக்கரத்தில் செலுத்தி சாந்தப்படுத்துவார்கள். ஆனால் ஸ்ரீ ஆதிசங்கரர் சாந்தப்படுத்துவார். ஸ்ரீ சக்கரத்தை தடங்களாக காதில் அணிய வேண்டிய ஒரு கம்மலாக தடங்கள் ஸ்ரீ சக்கரத்தை தடங்களாக அமைத்து அன்னைக்கு அனுபவித்து அன்னையை சாந்தப்படுத்தினார். இக்கோவிலில் முருகன் பாதத்தில் அசுரன் இருக்கு காணலாம். ஜம்பு தீர்த்த கரையில் இந்த அபூர்வமான காட்சியை அழைத்திருக்கிறார். ஒருமுறை அருணகிரிநாதர் இங்கு இருக்கக்கூடிய முருகப்பெருமானிடம் வேண்டுவதற்காக தன் காம பிடிக்குள் இருந்து எப்படியாவது விடுபட வேண்டும் என்று அவரை வேண்டுதலை ஏற்றுக்கொண்டார் முருகப்பெருமான். அந்த காலத்தில் ஒரு அசுரனாக இருந்து அதை அழைத்து தன் காலடியிலே இருந்து கோலத்தை இந்த கோவிலில் தவிர வேறு எங்கும் பார்க்க முடியாது. மிகவும் ஆச்சரியமானது, அபூர்வமானதும் கூட. இனி வரும் சிறப்பு அம்சம் இருக்குது. சனி பகவான் குதிரை முகத்தோடு இருப்பது போல காட்சி இருக்கிறது. அது சனி பகவான் பாலசனி என்று குறிப்பிடுகிறார். அவர் மனைவி ஆன நீலா தேவியும் ஜெயஷா தேவியும் குழந்தை வடிவத்தில் இருக்கிறார்கள். இந்த திருக்கோவில் காட்சி தந்து கொண்டிருக்கிறார். சுவாமி சன்னதிக்கு பின்னாடி சரஸ்வதி தேவி வீணை இல்லாமல் காட்சி தருகிறார். அருகிலே கார்த்தியாக ரோகிணி நட்சத்திரத்துடன் சந்திரன் இருக்கிறார். இங்க இருக்கிறார். ஜம்பு தீர்த்த கரையிலே குமார குபேரன் பூஜை செய்து குபேரலிங்கம் அங்கே இருக்கிறது. ஆடி மாதத்துல அந்த லிங்கத்துக்கு கனி அபிஷேகம் நடக்கிறது. சம்புலிங்கம் வாசல் கிடையாது. பக்தர்கள் துளைவாய் வழியே ஜன்னல் வழியா அவர் தரிசனம் செய்ய வேண்டும். இது போன்று உணர்த்துவது என்பென்றால் மனிதன் தன் உடல் 9 வாயுடைய அமைத்து அடைத்து வாழ வேண்டும் என்பதை உணர்த்துகின்றது, அமைந்திருக்கிறது. இதை அடுத்து சிவாலயங்களில் ஐப்பசி பௌர்ணமி என்று அன்னபிஷேகம் நடைபெறும். ஆனால் இந்த கோவில் வைகாசி பௌர்ணமி என்று அன்னாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த கோவிலில் நீர் ஊற்று கொண்டே இருக்கும். ஐப்பசி மாதம் மழைக்காலம் என்பதால் அன்னைக்கு அபிஷேகம் செய்ய சிரமமா இருக்கும் என்ற காரணத்தால் வைகாசி பௌர்ணமி என்று நடைபெறுகிறது. ஐப்பசி பௌர்ணமி என்று சிவபெருமானுக்கு திருநீர் காப்பீடு நடக்கின்றது. திருமணத்தடை விலக கணவன் மனைவி ஒற்றுமையாக செல்வப்புடன் வாழ வேண்டி பிரார்த்தனைகளால் கருதப்படுகிறது. இக்கோவில் திருக்கல்யாணம் நடப்பதில்லை. அம்பிகை சிவபெருமான் வழிபாட்டால் இருப்போது சிவபெருமான் அம்பிகை காட்சி கொடுத்ததால் அதனால் திருமணம் செய்து கொள்ளவில்லை. ஆனால் திருக்கல்யாணம் சிவபெருமானுக்கு இங்கே கிடையாது. ஆனால் பள்ளியறை உண்டு. ஆனால் இந்த பள்ளியறையில் இங்கு எழுந்தருளி இருக்கும் மீனாட்சி சொக்கநாதர் இருக்கிறார்கள். மற்ற தெய்வங்களுக்கு திருமணம் நடைபெறுவது கிடையாது. இந்த திருவானைக்காவில் அன்னை அகிலாண்டேஸ்வரி கோவிலை பற்றி பெருமையில் சொல்லிக்கொண்டே போகலாம். நிறைய இங்கு ஆடி மாதத்தில் கோவில் சென்று வழிபாடு செய்தால் நம்முடைய வேண்டுதலை அனைத்துமே நிறைவேறும். வருகின்ற ஆடி மாதத்தில் கோவிலுக்கு சென்று வாய்ப்பு கிடைத்தால் அகிலாண்டேஸ்வரியை வழிபட்டு தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஓகே பாய். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஓகே பாய்.